மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக பல நேர்காணல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட திரையுலக அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அதே போல் காதல் ரோஜாவே அது நீங்கள் தயாரித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் முதல்ல அஜித்குமார் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. சில காரணங்களால் அவர் நடிக்க முடியாமல் போனதால் வேற ஒரு ஹீரோ நடித்தார் இல்லையா? என்ன காரணங்களால் அஜித்குமார் அவர்கள் அந்த படத்தில் நடிக்கல? அதே போல் அஜித் அவர்களோட உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கோங்க சார். காதல் ரோஜாவில் அஜித் சார் ஏன் நடிக்கலைங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அஜித் சாரை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அது என்ன அப்படின்னா, அன்றைய காலத்தில், அதாவது 1995 டிசம்பரில் நடந்த சம்பவம் இது. அன்றைய காலத்தில் பிரபலமாக படங்களை இயக்கிட்டு இருந்த ஒரு இயக்குனருடைய பிறந்தநாள் விழா ஒரு ஹோட்டலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டைரக்டரை விஷ் பண்ணுறதுக்காண்டி அஜித் சார் அந்த ஹோட்டலுக்கு வராரு. அந்த டைரக்டர் ரூம்குள்ளே, ப்ரைவேட் ரூம்குள்ளே, சூட் ரூம்குள்ளே அன்றைய காலத்தில் பிரபலமாக இருந்த சில நடிகர்கள், சில இயக்குனர்கள், சில மியூசிக் டைரக்டரோடையெல்லாம் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அஜித் சார் அந்த ஹோட்டலுக்கு அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் டைரக்டர்கிட்ட, அவரை விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரை உட்கார வச்சுட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூம்குள்ளே போயிடுறாரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப நேரமாக, கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரமாக அந்த ரூமை விட்டு வெளியில் வரல. அதாவது 2 மணி நேரம் கழித்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மறுபடியும் வெளியில் வராரு. அப்போ அஜித் சார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட, நான் வந்தது சொன்னீங்களா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், இல்லை சார் சொல்லிட்டேன், இருங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு உடனே 2 நிமிஷத்தில் வெளியில் வராரு. வெளியில் சார் இந்த மாதிரி டைரக்டர் பிஸியாக இருக்காராம், இன்னைக்கு உங்களை சந்திக்க முடியாதான், இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார் சார் அப்படின்னு சொன்னோன்னே அஜித் சார் டக்குன்னு சேர்லேருந்து எந்திரிச்சார். அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறிச்சு. அதாவது ரொம்ப கோவம் வந்துருச்சு அஜித் சாருக்கு. அதாவது அந்த கோவத்தை அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்தாமல் ரொம்ப பண்பாக, ரொம்ப மரியாதையாக அந்த புக்கையை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கையில் கொடுத்துட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஒன் டே வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து அந்த ஹோட்டலை விட்டு போயிட்டார். அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அஜித் சாரை பார்த்தேன். அஜித் சாரை பார்த்த முதல் சந்திப்பிலேயே அவருடைய கோபம், அதையும் நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் அவர்கள் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பெரிய ஹீரோவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலுமே இன்வைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்திருக்காருல்ல அந்த இயக்குனர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அந்த டைரக்டர் யாருங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே கொஞ்சம் நேரத்துக்கு ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் நான் அஜித் சாரை எப்போ பார்த்தேன்னா, அநேகமாக விஷ்ணு படத்துக்கு அப்புறம் நாங்கள் விஜய் சாருக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். இதை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அப்போ கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு அந்த அவரோட டேட்ஸ் கிடைக்கிறது. அப்போ எஸ்ஏ சந்திரசேகர் சாரை ஒரு வாட்டி நானும் என்னோடய ஃபாதரும் போய் மீட் பண்ணும்போது, சார் ரொம்ப தள்ளுதே சார், நாங்கள் ஒரு படம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் டேட்ஸ் எங்களுக்கு தள்ளி கொடுக்குறீங்களே அப்படின்னு நாங்கள் வருத்தப்படும் போது எஸ்ஏசி சார் என்ன சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், விஜய் மாதிரியே இப்போ மார்க்கெட்டில் ஒரு பையன் வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் பேர் அஜித்து, நீங்கள் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுங்கள், இந்த மீன் வயலில் நீங்கள் ஒரு படம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த படமாக அந்த படத்தை முடித்தோன்னே நம்ம விஜய் வச்சு மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ எஸ்எஸ்சி சார் ரெக்கமெண்ட் பண்ண ஆர்டிஸ்ட் யாருன்னா அஜித் சாரை. அப்போ சரி சார் ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபாதரும் அஜித் சாரை போய் வான்மதி ஷூட்டிங்னு நினைக்கிறேன், அங்கே போய் அவரை பார்த்தோம். அப்போ அஜித் சார் ஃபாதரை நல்லா ரிசீவ் பண்ணி ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே பேசிகிட்டு இருந்தார். சீனியர் ப்ரொடியூசர் டைரக்டர் மட்டும் இல்லை, அப்போ தான் நாங்கள் விஷ்ணு வெற்றி கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ஒரு இதுவும் ப்ளஸ்ஸும் நமக்கு இருந்துச்சு. அவர் நம்ம பேனரில் நடிக்கிறேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் கேட்ட தொகை, அதாவது 10 லட்ச ரூபா சம்பளம் கேட்டார் அஜித் சார். அப்போ எங்களுக்கு 10 லட்ச ரூபாங்கிறது அதிகமாக பட்டது அந்த காலகட்டத்தில் அஜித் சாருக்கு. அதனால் அப்பா சொன்னார், சார் அஜித் சார் நீங்கள் ஓகே, ஆனால் நான் விஜய்க்கே விஷ்ணு படத்தில் 3 லட்ச ரூபா தான் கொடுத்தேன், இப்போ உங்களுக்கு வேணால் இந்த படத்தில் 5 லட்ச ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு அந்த நேரத்தில் ஏதோ சில பண தேவைகள்லாம் இருந்துச்சு. அதனால் அவர் சொன்னார், இல்லை சார் எனக்கு கொஞ்சம் தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் இந்த சம்பளம் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணார். எங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்குறதுக்கு யோசனையாக இருந்துச்சு. அவருக்கும் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறது, குறைச்சி சம்பளம் வாங்கி நடிக்கிறதுல அவருக்கும் சில யோசனைகள் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அவரோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த படத்தை கேஆர் சார் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு நாங்கள் யாரை ட்ரை பண்ணோம்னா சூர்யா சாரை ட்ரை பண்ணோம். சூர்யா சார் அப்போ நடிக்கவே வரலை, நேருக்கு முன்னாடி நம்ம தான் ட்ரை பண்ணோம். அப்போ சூர்யா சார் ஆடிஷனுக்குலாம் வந்தார். ஏதோ சில காரணங்கள்னால சூர்யா சார் அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகலை.
அதுக்கப்புறம் நாங்கள் யாரை போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது அந்த நேரத்தில் பிரசாந்த் வந்து மார்க்கெட்டே இல்லாமல் இருந்தார். சரி பிரசாந்த் போட்டு எடுக்கலாம், மார்க்கெட் இல்லைன்னா கூட ஒரு நல்ல சாமிங்கான பாய், ஒரு யங் பாய், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்ட தெரிஞ்ச ஒரு நடிகர், அதனால் அவரை போட்டு எடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் பிரசாந்தையும் தியாகராஜன் சாரையும் மீட் பண்ணி 10 லட்ச ரூபா சம்பளம் பேசி 2 லட்ச ரூபா பிரசாந்த்க்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். இன்விடேஷன் அடித்து பூஜையெல்லாம் போட்டாச்சு. பூஜை அன்னைக்கு பிரசாந்த் சார் வரல, தியாகராஜன் சாரும் வரல. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணோம், நாங்கள் ஃபோன் பண்ணோம் அவருக்கு. அப்போ வந்து ஃபோனையும் பிக்கப் பண்ணல, அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்பா கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அப்போ கேஆர் சார் சொன்னார், இல்லை பூஜை நடக்கிற நேரத்தில் நீங்கள் கோவப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பூஜையை நாங்கள் பண்ணிட்டோம். அப்போ வந்து இன்விடேஷன்லாம் பிரசாந்தை தான் நாங்கள் போட்டிருந்தோம். இளையராஜா சார் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தார். 9 பாட்டு அந்த படத்தில் மியூசிக் போட்டிருந்தார். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பிரசாந்த் சார் 2 நாள் கழித்து எங்கள் ஆஃபீஸ்க்கு தியாகராஜனும் பிரசாந்த் சாரும் வந்தாங்க. வந்து எங்கள் அப்பாவை மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, தியாகராஜன் சார் சொன்னார், சார் இந்த மாதிரி வந்து பாஸ்கர் சார் இந்த மாதிரி வந்து அதாவது வந்து சங்கர் வந்து ஒரு படம் எடுக்க போகிறாரு, ஜீன்ஸ்னு ஒரு படம் எடுக்க போகிறாரு, அதுக்கு வந்து ஒரு பிரசாந்தோடைய டேட்ஸ் கேட்டு வந்திருக்கிறாரு. நான் சொன்னேன், காதல் ரோஜான்னு ஒரு படம் நாங்கள் இப்போ கம்மிட் பண்ணியிருக்கோம், அந்த படத்தை முடித்து கொடுத்துட்டு நாங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அடுத்த வாரமே ஷூட்டிங் போகிறேன், எல்லாமே ஃபாரின் லொக்கேஷனு, அதனால் வந்து எனக்கு 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு எனக்கு வந்து அவரோட டேட்ஸ் அவைலபிளாக வேணும், அப்படி இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், 2 நாள் அவகாசம் தரேன், இருந்தால் நான் உங்களை பிரசாந்த் வச்சு எடுக்கிறேன், இல்லைன்னா நான் வேறு நடிகனை தேர்வு பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சங்கர் பட வாய்ப்பு பிரசாந்துக்கு, அதாவது இப்போ மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த நேரத்தில் அது கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும் சார், உங்கள் பையன் மாதிரி நினச்சி நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி தியாகராஜன் சார் சொன்னார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு சில நஷ்டங்கள் இதனால் ஏற்பட்டிருக்கலாம், பூஜையெல்லாம் போட்டிருக்கீங்க, அதனால் நான் 2 லட்சம் சேர்த்து 4 லட்சமாக கொடுத்துட்றேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு தியாகராஜன் சார் கேட்டார். அப்பா சொன்னார், என்ன தியாகராஜன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, நான் வந்து காசுக்காண்டிய உங்கள் பையனை புக் பண்ணேன், அப்படி கிடையாது, பிரசாந்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வருதுன்னா அதுவும் நீங்கள் வந்து ஃபாதர் மாதிரி நினச்சி பண்ணுங்கள், உங்கள் பையன் மாதிரி நினச்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு 2 லட்சம் 4 லட்சம் தரேன்னு சொல்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, அப்படி சொல்லாதீங்க, நான் வந்து பிரசாந்தோட அக்ரிமெண்ட்டை இம்மீடியட்டாக கேன்சல் பண்ணி தரேன், எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி, அதாவது அப்பா விருப்பப்பட்டு அந்த அக்ரிமெண்ட்டை பிரசாந்தோட எதிர்காலத்தை கருதி கேன்சல் பண்ணி கொடுத்தாரு. அதை கேன்சல் பண்ணி அவங்க வாங்கிட்டு அவங்க வாங்கின 2 லட்ச ரூபாயை அப்பா கிட்ட கேஷாக கொடுத்தாங்க. அப்போ வந்து பிரசாந்த் சார் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். அப்போ தியாகராஜன் சார் ஒரு ப்ராமிஸ் பண்ணார். என்னது அப்படின்னா, மறுபடியும் பிரசாந்த் வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துட்டா நிச்சயமாக நான் உங்கள் கம்பெனி தேடி வந்து ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு தியாகராஜன் சார் சொல்லிட்டு போனார். இது இப்படி நடந்துருச்சா. இதுக்கப்புறம் வந்து இப்போ யாரை போடுறது, இப்போ பிரசாந்த் இல்லைன்னு ஆயிடுச்சு, இப்போ யாரை போடுறது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது சரி கேஆர் சார் சொன்னார், ஒரு புதுமுகத்தை வச்சு போயிடலாம், ஏன்னா வந்து ஈரமான ரோஜாவின் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் புதுமுகத்தை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன், சிவா மோகினி நடிச்சிருப்பாங்க, அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த ப்ராஜெக்ட்டு காதல் ரோஜாவேங்கிற ப்ராஜெக்ட்டு லவ் சப்ஜெக்ட்டு, அதனால் ஒரு புதுமுகத்தை வச்சு போயிடலான்னு சொல்லி ஷீலா, நடிகை ஷீலா, செம்மீன் ஷீலா இருக்காங்கல்ல, அவங்களோட பையனை விஷ்ணுங்கிற பேரில், அவரோட பேர் ஜார்ஜ், விஷ்ணுங்கிற பேரில் அந்த படத்தில் அறிமுகப்படுத்தினோம். அந்த படத்தில் வந்து நம்ம விசுரூபம் படத்துல எல்லாம் நடித்தாங்கல்ல பூஜா குமார், அந்த நடிகையை நாங்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்தோம். அதான் ஃபஸ்ட்டு படம் திரைக்கு நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் அந்த நடிகையை. அந்த படம் வந்து இளையராஜா சார் 9 சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு, அத்தனையுமே பிரமாதமாக வந்துருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அது வந்து சரியான அந்த நேரத்தில் வந்து பப்ளிக்கை போய் ரீச் ஆகாமல் எங்களுக்கு அந்த படத்தில் சில, அதாவது வந்து 1 கோடி ரூபா நஷ்டமாயிருச்சுங்கிறது தான் உண்மை. இது வந்து அன்னைக்கு அஜித் சாரே முதல்ல ஓகேன்னு சொல்லி நடிச்சிருந்தாருன்னா விஷ்ணு படம் எப்படி எங்களுக்கு வெற்றி படமாக அமைஞ்சிச்சோ அதே மாதிரி பேர் சொல்கிற படமாக அஜித் சார் படமும் எங்களுக்கு அமைஞ்சிருக்கும், காதல் ரோஜாவே அமைஞ்சிருக்கும். பட் டைம்னு ஒன்று இருக்குல்ல, எது என்ன நடக்கும்னு ஒன்று இருக்குது, அதுபடி தான் அது நடந்துச்சு அது அந்த நேரம். அதுக்கப்புறம் நான் அஜித் சாரை சந்தித்தேன். எப்போன்னா அஜித் சார் வந்து 2000 இறுதியில் கல்யாணம் அப்போ தான் ஆயிருக்கு, ஒரு 7-8 மாதம் ஆயிருக்கு, இறுதி காலகட்டம், அதாவது நவம்பரா டிசம்பரான்னு எனக்கு தெரில, அப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அது 2வது தடவையோ 3வது தடவையோன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக தெரில. இங்கே தேனாம்பேட்டையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அஜித் சார் அட்மிட் ஆயிருந்தார்.
ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு டீலக்ஸ் வார்டில் அஜித் சார் இருந்தார். ஏற்கனவே நம்ம வந்து அஜித் சாரை வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு அஜித் சாரோட தொடர்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் சக நடிகராக இருக்கார். நம்ம அதே தொழிலில் இருக்கோம். அப்போ நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அஜித் சாரை போய் யாருமே பெருசாக விசாரிக்கல. அந்த ஆக்சிடென்ட் ஆகி அஜித் சார் ஆப்ரேஷன் ஆகி படுத்திருக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸை 2-3 கம்பெனிலேருந்து திரும்பி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். திரும்ப நடிக்க வரமாட்டாரு. ஆமாம், நடிக்க வரமாட்டார், இனிமே அவ்வளோதான் அஜித் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிரபகண்டா பண்ணாங்க சினிமாவில் எப்படின்னா சார், ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே வந்து சகதி அள்ளி வீசிடுவாங்க. இது இயற்கையாக நடக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிரபகண்டா பண்ண காலகட்டத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் நல்ல நடிகராச்சே, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அஜித் சார் வந்து அல்டிமேட் ஸ்டாராவோ தலையாவோ எதுவுமே மாறல. சாதாரணமாக அஜித் சார் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து நான் போய் அவரை மீட் பண்ணுறதுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்து அப்போ நான் போய் பார்க்குறேன். வெளியில் ஒரே ஒரு சின்ன பையன், ஒரு 18 வயசு பையன் தான் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு, பாலாஜி பிரபு அப்படிங்கிற என்னுடைய விசிட்டிங் கார்டை அந்த பையன்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அந்த பையன் கொண்டு போய் அஜித் சார்கிட்ட கொடுக்குறான். கொடுத்தோன்னே உடனே வந்து திருப்பி வெளியில் வரான். உள்ளே வர சொன்னார் சார் அப்படின்னு சொன்னோன்னே நான் உள்ளே போகிறேன். ஒரு சேர் இருக்குது, அதில் சேரில் உட்காறேன். எப்படி சார் இருக்கீங்கன்னு புக்கே கொடுத்துட்டு, நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க சார், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அஜித் சார் வந்து அப்போ ரொம்ப தைரியமாக பேசினார். நான் எதை பற்றியும் கவலைப்படலை சார், 2-3 படங்கள் எனக்கு அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டாங்க. என்னை சொல்லப்போனால் என்னை வந்து யாருமே வந்து விசாரிக்கவே வரல, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், கண்டுக்காமல் இருக்காங்க இந்த சினிமா உலகம். ஆனால் நான் எதை பற்றியும் கவலைப்படலை சார். இதே மாதிரி ஒரு தோல்வியை வந்து பவித்ரா படத்துக்கு முன்னாடி நான் சந்தித்தேன். இதே மாதிரி ஒரு செட்பேக்லாம் எனக்கு இருந்துச்சு அமராவதி படத்துக்கு அப்புறம். அந்த சூழ்நிலையெல்லாம் நான் கடந்து மறுபடியும் வான்மதி, காதல் கோட்டை, அது இதுன்னு நடித்து இன்றைக்கி நான் இருக்கேன். இருந்தாலும் என் மேலே உள்ள நம்பிக்கை நிறைய தயாரிப்பாளருக்கு அந்த நேரத்தில் குறைஞ்சிருக்கு. திரும்பி வரமாட்டார், வந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு பயந்து சில அட்வான்ஸ்லாம் திருப்பி வாங்கிட்டாங்க. ஆனால் நான் தைரியமாக தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினார். அப்புறம் அப்பா எப்படி இருக்காங்க சொல்லுங்கள், அன்னைக்கு வந்தாங்க, இப்போ நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரித்தாங்க. அப்போது ஒரு விஷயம் கேட்டார், நினைவு வச்சு கேட்டார். அதுன்னா, நீங்கள் வந்து விஜய் சாருக்கு வந்து என்னை சந்திக்க வரும்போது 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியலையே, என்னாச்சு சார், அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித் சார் கேட்டார். அப்போ வந்து நான் சொன்னேன், இல்லை வந்து அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது, என்ன காரணம்னு தெரியல. 5 வருஷம் கழிச்சும் அதை அதை நான் வச்சு கேட்குறாரு. கொடுத்தீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், அது என்னன்னு தெரில, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாலிஷ்டாக சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார். ஷாலினி மேடம் வந்து கூட இருந்தாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு? அப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. கூட இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் அன்றைக்கி இருந்தாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு அக்யூட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, குடித்தா உடனே தலைவலி வந்துடும், வேணாம் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அஜித் சார் சொன்னேன், அப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த பையனை கூப்பிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார், வேண்டாம் சார், பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டு வந்திருக்கிறீங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க, எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களோட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு எனக்கு சந்தோஷம்தான் சார், வாங்கிட்டு வர சொல்லுங்கள் சார்னு சொன்னேன். காஃபி வந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டு அப்போது ஷாலினி மேடம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அதாவது வந்து இவர் தைரியமாக தான் இருக்கார், ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன உடம்பு முடியாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மேடம், அப்படிலாம் பயப்படாதீங்க, அவர் தைரியமாக பேசுகிறாரு, என்றைக்காக இருந்தாலும் வந்து அவர் எந்திரிச்சு வருவேங்கிற நம்பிக்கையில் இதை விட பல தடங்கல்கள், பல சிக்கல்களெல்லாம் அவர் தாண்டி வந்திருக்காரு. இந்த சிச்சுவேஷன்லேயும் அவர் நிச்சயமாக எழுந்து மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் நான் விஷ் பண்ணிவிட்டு, அஜித் சார்ட்டையும் விஷ் பண்ணிவிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அஜித் சாரை நான் பல சந்தர்ப்பங்களில் சினிமா ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப ரேராக வருவார். அதாவது அந்த காலகட்டங்களில் 1-2 ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டங்களில் நான் அஜித் சாரை பார்த்துருக்குறேன். 1-2 இடங்கள் சினிமா, அந்த பர்சனல் பர்த்டே, அதாவது ஃபங்க்ஷன்ஸுன்னு நான் சொல்கிறது பர்சனல் பார்ட்டிஸு, அந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ், அந்த மாதிரி இடங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நேரடியாக அதுக்கப்புறம் பெரிய தொடர்புகள் அஜித் சாரோட எனக்கு கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அஜித் சார் வந்து எங்கிட்ட கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேன். அதாவது வந்து அவர் வந்து ஒரு தனியாக இந்த இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட இன்னல்கள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவர் போய் இன்றைக்கி இருக்கார். இன்றைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பட்டங்கள்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ரசிகர் மன்றங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள ஒரு நடிகர் அஜித் சார். இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் கேளுங்க, ஒரு
பொலிட்டிக்கல் விழாவில் தைரியமாக ஒரு விஷயத்தை பேசிட்டார். அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ வளராமல் பெரிய நடிகர் அஜித் மாறாமல் இருந்த காலத்தில் அவ்வளோ தைரியமாக பேசிட்டார். அது பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலா படத்தில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து. அஜித் சாரை ஒரு ஹோட்டலில் வச்சு 4-5 பேர் கார்னர் பண்ணுறாங்க. அப்போ கூட யாருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த படத்தில் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டார். தைரியமாக வந்தார். அன்னைக்கு நிறைய பேர் அங்கே உட்காந்து கார்னர் பண்ணாங்க. இருந்தாலும் தைரியமாக சொல்லிட்டு வந்தார். அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரேவாக சில டிசிஷன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அஜித் சார். நான் சொன்னேன்ல அந்த டைரக்டர் அவர் அந்த புக்கே கொடுத்துட்டு போனார். ஒன் டே வில் கம்னு ஒரு டைரக்டர் சொன்னல, அந்த டைரக்டர் அஜித் சார் பெரிய ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் பல தடவை அஜித் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டு போயிருக்காரு. எனக்கு ஒரு டைரக்ஷன் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை போயிருக்காரு. ஆனால் அஜித் சார் அதை மனசில் வச்சுக்கிட்டு அவருக்கு எப்படி சொல்கிறது, பக்கத்துலேயே அவரை வர விடலை. இதுதான் உண்மை. இது இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர் அஜித் சார். இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, சுரேஷ் சந்திரா இன்றைக்கி அவரோட மேனேஜராக இருக்கார். இன்றைக்கும் அவர் தான் மேனேஜர். அவர் ஆரம்ப காலத்தில் அஜித் சாரோட ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார். எல்லா கம்பெனிக்கும் அஜித் சார் வளராத காலகட்டத்தில் கூப்பிட்டு போய் வாய்ப்புகள்லாம் அஜித் சார் கண்டி கேட்டு அஜித் சாரை காண்டி ப்ரொமோட் பண்ண ஒரு கேரக்டர் தான் சுரேஷ் சந்திரா. அப்போ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணி அவ்வளோ க்ளோஸாக இருந்தார். நான் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். சுரேஷ் சந்திராவோட வீட்டுக்கு போய் பர்சனலாக சாப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டுலாம் வருவார் அஜித் சார். அதாவது அவ்வளோ நண்பர்கள் 2 பேரும். அஜித் சார் வீட்டுக்கு சுரேஷ் சந்திரா போவார் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட சுரேஷ் சந்திராவை தன்னுடைய மேனேஜராக வச்சு இன்னைக்கு அஜித் சார் அழகு பார்க்குறாரு. இன்றைக்கும் அழகு பார்க்குறாரு. அது மாதிரி அவருடைய கூட ஒர்க் பண்ணவங்க ஏகப்பட்ட, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, இப்படி ஏகப்பட்ட பேருக்கு தனியாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஒரு இடத்துலங்கிறதும் ஒரு உண்மையான தகவல். இது போக இந்த சுரேஷ் சந்திரா பற்றி சொல்லும்போது இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த சுரேஷ் சந்திரா ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு அவர் பிஆர்ஓ, அவர் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு முதல் சம்பளம் வாங்கினது எங்கள் அப்பா கையில் தான். இதை அவரே எங்கள் அப்பாவோட டெத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் சம்பளம் வாங்கினது உங்கள் அப்பா கையில் தான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு தெரியாது சார். இல்லை அந்த நன்றி விசுவாசத்தில் தான் சார் இப்போ நான் அப்பாவோட டெத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு அப்பா தான் முதல் சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சுரேஷ் சந்திரா சொன்னார். இப்படி நிறைய நல்ல நல்ல குவாலிட்டிஸ் உள்ள ஒரு சுப்ரீம் ஸ்டார், அதாவது அல்டிமேட் ஸ்டாரு, அந்த தலை அதெல்லாம் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கும் ரசிகர்கள் தலன்னு கொண்டாடுறாங்க. அல்டிமேட் ஸ்டார் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு முழு தகுதி உள்ள நடிகராக அஜித் சார் இருக்கார். அவர் அந்த முழு தகுதிக்கும் அவருக்கு தகுதியானவர். அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது என்னை கேட்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அஜித் சார் ஒரு கிரேட் ஹியூமன் பீங். அந்த டேரக்டர் பேரை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா சார்? கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா? சொல்லுங்கள் சார். இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க, பேர் யாருன்னு சொல்லிடுங்க சார். டேம் பேரில் ஒரு படம் எடுத்த டைரக்டர். நான் க்ளூ கொடுத்துட்டேன், நீங்களே யோசிச்சுக்கோங்க. அஜித் சார் அவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.